பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லேவியராகமம் 26வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் என்பதாக. ஒன்று சேர்ந்தால் ஜெயம் நமக்கே. இஃப் யுனைட் விக்டரி இஸ் அவர்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பெந்தேகோஸ்தே நாளில் 120 பேர் மேல் வீட்டில் ஒன்றாக கூடியிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பிய பிறகு உலகத்தை கலக்குகிற அசுர பலத்தை ஆதி திருச்சபை பெற்றுக்கொண்டது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 32-33வது வசனங்களை பார்க்கும்போது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்றும், ஆகையால் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று வசனம் கூறுகிறது. பேதுரு மற்றும் யோவானின் குணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து தேவாலயத்திற்கு சென்றபோது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை நடக்க செய்தார்கள். பவுலும் பர்னபாவும் இணைந்து ஊழியம் செய்தார்கள். பின்னாட்களில் பவுலும் சீலாவும் இணைந்து ஊழியம் செய்தார்கள். இயேசுவும் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார் என்று லூக்கா 10:1 கூறுகிறது. மாத்திரமல்ல, இயேசு சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்பதாக. ஆரியப்பட்ட காலத்தில் இருந்த கணக்காக இருந்தாலும் சீனிவாச ராமானுஜம் கண்டுபிடித்த கணக்காக இருந்தாலும் ஒன்றையும் கூட்டினால் 2 என்றே இருக்கும். ஆனால் வேதம் காட்டும் கணக்கு முற்றிலும் வித்தியாசமானது. உதாரணத்திற்கு, ஒரு குதிரை சுமார் 2 டன் எடையை இழுக்கும் என்றும் 2 குதிரைகள் 23 டன் எடையை இழுக்கும் என்றும் சொல்லுகிறார்கள். அதுபோல தான் விசுவாசிகள் இணைந்து செயல்பட்டால் சாத்தானின் சர்வசேனையையும் நிர்மூலமாக்கும் அசுர பலத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஒருவன் 1000 பேரை துரத்த 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள் என்று உபாகம் 32:30 கூறுகிறது. அதே போல மேற்குறிப்பிட்ட வசனத்தின்படி 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள் என்றும் வேதம் நமக்கு கூறுகிறது. ஆகையால் தனியாக இருந்து சாத்தானின் ராஜ்யத்தை கட்டுவதற்கும் சபையாக இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் அதிகமாகவே வித்தியாசங்கள் உண்டு. ஆகையால் விசுவாசிகள் இணைந்து ஜெபிக்க தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்நாட்களில் சாத்தான் எழுப்புகிற ஜனங்களும் கூட இணைந்து செயல்படுகிறார்கள். ஆனால் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் ஒன்றிணைந்து ஜெபிக்க தவறுகிறது மிகவும் வருத்தத்துக்குரிய காரியமாகவே காணப்படுகிறது. நாம் மட்டும் ஒன்றிணைந்து விட்டால் நாம் வாழ்கிற பட்டணங்கள் தேசத்தில் சாத்தானின் ராஜ்யத்தை நாம் கவிழ்க்கலாம். நாம் ஒன்றுபட்டால் ஜெயம் நமக்குரியது, தோல்வி சாத்தானுக்குரியது என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்தில் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. ஆதி சபையின் நாட்களில் சபை ஒன்றித்து ஒரு மனமாய் நின்றது போல இந்நாட்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உடனிருப்பீராக. காரிய சித்தியை கட்டளையிடும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.